குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலிடெக்னிக் மேத்தமெட்டிக்ஸு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் சாப்டர் 1 டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ். ஓகேவா? சரி, அதில் டிட்டர்மினன்ட்ஸ் 1.1 டிட்டர்மினன்ட்ஸ். The symbol or expression a1, b1, a2, b2 is called a determinant of order 2 since it has 2 rows and 2 columns. அதாவது டிட்டர்மினன்ட் இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே வந்து A1 B1 A2 B2ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா 2 rows 2 columns இருக்குது அப்படின்னா இதனுடைய ஆர்டர் வந்து 2 இப்படி எழுதிருந்தால் அதுக்கு பேர் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எவரி டிட்டர்மினன்ட் ஆஸ் ஏ ஃபைனட் வேல்யூ. ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒவ்வொரு டிட்டர்மினன்ட் வேல்யூவும் ஃபைனட் வேல்யூவாக தான் இருக்கும். த வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் இஸ் டினோட்டட் ஆஸ். இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா டெல்டான்னு டினோட் பண்ணுறாங்க. சரி, இந்த வேல்யூ ஆஃப் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் இஸ் அப்டெயின்ட் அட் ஃபாலோ. எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு A1 B1 A2 B2. தட் இஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு A1 இன்ட்டு B2 மைனஸ் A2 இன்ட்டு B1 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சார், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் 3 4 5 6. சரியா? அப்போது என்னுடைய டெல்டா வேல்யூ எப்படி எழுதணும், ஒரு லைன் போட்டுக்கணும் ரெண்டு சைடு. அதுக்குள்ளே 3 4 ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் எழுதணும், செகண்ட் ரோவை செகண்ட் எழுதணும், 5 6. சரியா? சரி, எழுதிக்கலாம். தட் இஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 3யும் 6யும் மல்டிப்ளை பண்ணணும். 3 6 ஆர் 18, 5யும் 4யும் மல்டிப்ளை பண்ணணும். 5 4s ஆர் 20, நடுவில் ஒரு மைனஸ் வரும். அப்போ 18 மைனஸ் 20. அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு -2. அதான் ஃபைனட் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஃபைனட் வேல்யூ எல்லா வேல்யூமே கிடைக்கும், ஜீரோவை தவிர. ஜீரோ ஒரு ஃபைனட் வேல்யூ தான். சரி, அடுத்தது பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ரெஷன் இதே 3x3 வேல்யூவாக இருந்ததுன்னா, இப்போ நம்ம வேல்யூங்கிறேன், மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து 2x2 மேட்ரிக்ஸ் தான் பார்த்தோம். 3x3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 இஸ் கால்ட் ஏ third order determinant since it has 3 rows 3 columns. 3 rows 3 columns இருக்குது இல்லையா, அதனால் இது வந்து third order determinant சொல்லலாம். it expanded as follow. எப்படி எழுதலாம், இது எப்படி எழுதணும் அப்படின்னா அதே மாதிரி A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 is equal to ஃபஸ்ட்டு இருக்கிற A1 வந்து அப்படி எழுதிக்கணும். என்ன பண்ணணும், A1 இருக்கு இல்லையா, இந்த A1 அப்படியே எழுதிக்கணும். இன்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுட்டு மீதி மட்டும் எழுதணும். B2 C2 B3 C3 மைனஸ், அடுத்தது மைனஸ் வரும், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படி தான் வரும், மாற்றி மாற்றி வரும். சரி, இப்போ B1 இன்ட்டு A2 C2 A3 B3 அந்த எந்த காலம் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை விட்டுட்டு மீதி எழுதணும். அது ரோவே அந்த காலத்தை விட்டுட்டு மீதி மட்டும் வரும். சரி, ப்ளஸ் C1 இன்ட்டு A2 B2 A3 B3. சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா, A1 இன்ட்டு அதே மாதிரி செகண்ட் 2 rows 2 columns இருந்தால் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், B2 C3 மைனஸ் B3 C2 மைனஸ் B1 இன்ட்டு A2 C3 A3 C2 ப்ளஸ் C1 இன்ட்டு A2 B3 A3 B2. சரியா? சரி, நோட் 1 மார்க்கில் இதெல்லாம் வரலாம். எவரி nth order determinant has n cross n elements. The value may be obtained by using any row or any column in that determinant. First second rows are denoted by R1 R2 R3 etc. Second rows first second third columns are determined by C1 C2 C3 etc. சரி, when we find the value along any row or column we apply the single rule. அதாவது எப்படி, சைனை சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்சிங்கிறது நோ சேஞ்ச் சைன், சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அடுத்து சிங்கிறது சேஞ்ச் சைன், என்சிங்கிறது நோ சேஞ்ச் சைன், சிங்கிறது சேஞ்ச் சைன், அப்படியே மாற்றி மாற்றி வரும். சரி, இதுதான் அதனோட ரூல்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.